நீட் தேர்வு ரத்திற்காக பெறப்பட்ட கடிதங்கள் திமுக மாநாட்டில் குப்பையில் வீசப்பட்டன. ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் நீட் தேர்வை விடியா திமுக அரசு ரத்து செய்யவில்லை எனவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திமுக இளைஞரணி மாநாட்டில் இருக்கைகள் அனைத்தும் காலியாக இருந்தன. திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு வந்தவர்கள் மது அருந்திக் கொண்டு சூதாட்டத்திலும் ஈடுபட்டனர் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். அதிமுக ஆட்சியில் பல கோயில்கள் கட்டப்பட்டன எனவும் மசூதிகளை சீரமைக்க நிதி ஒதுக்கப்பட்டதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக எனவும் திட்டவட்டம். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. பல்வேறு பகுதிகளில் முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைத்தார். பட்டியலின மாணவி மீது வன்கொடுமைகளை ஏவி கொடூர தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். விடியா திமுக அரசை கண்டித்து பிப்ரவரி 1ஆம் தேதி அதிமுக சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையின் கைகள் முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினர்கள் திமுக ரவுடிகளால் கட்டப்பட்டுள்ளது. திமுக எம்எல்ஏ மகன் மருமகள் சித்திரவதை செய்தது குறித்து பணிப்பெண் விவரித்த காட்சி மனசாட்சி உலுக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டன அறிக்கை. நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் அதிமுக குழு நாளை ஆலோசனை. தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் குறித்து மேத்யூ சாமுவேல் அவதூறு பேசியதாக தொடரப்பட்ட மான நஷ்டஈடு வழக்கை ஏற்றுக்கொண்டது சென்னை உயர்நீதிமன்றம். பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் தரப்பு விளக்கமளிக்க உத்தரவு. அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் முயற்சி. சர்ச்சைக்குரிய வாசகத்துடன் கூடிய போஸ்டர்களை கோவை புதூர் பகுதிகளில் ஒட்டிய மர்ம நபர்களால் பரபரப்பு. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குறித்து அவதூறு பரப்பி கோவையில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க முயற்சி செய்யும் மர்ம நபர்கள். நடவடிக்கை எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் விடியா அரசின் ஏவல் துறை. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குறித்து அவதூறு பரப்பும் சமூக விரோதிகளை கைது செய்ய வலியுறுத்தல். அதிமுகவினர் ஒன்று திரண்டு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. கோவையில் சமூக விரோதிகள் குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டிய காவல் உதவி ஆணையர் ரகுபதி ராஜா. புகாரை முறையாக விசாரிக்காமல் தூங்கிக் கொண்டிருந்த காவல்துறைக்கு கோவை மக்கள் கடும் கண்டனர். சிவில் வழக்கில் தலையிட்டு கோவை உதவி காவல் ஆணையர் பொய் வழக்கு போடுவதாக குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்டவர்கள் ஆதாரத்துடன் காவல் ஆணையரிடம் புகார். அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் மீது தொடரப்பட்ட 2 அவதூறு வழக்குகள் ரத்து. திமுக தொடர்ந்த வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்துகளை இயக்க விடாமல் காவல்துறையும் சிஎம்டி அதிகாரிகளும் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. பயணிகளையும் உள்ளே விடாமல் தடுப்புகள் அமைக்கப்பட்டதால் பெரும் குழப்பம். சென்னை கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டம். விடியா திமுக அரசு அடக்குமுறையை கையாள்வதாக குற்றச்சாட்டு. கட்டப்படாத பேருந்து நிலையத்தில் தோண்டாத கிணறு காணாமல் போனங்கிற கதை மாதிரி எங்களுக்கு கட்டப்படாத பேருந்து நிலையத்தை போய் நிப்பாட்டினா எந்த மதுரை கீழக்கரையில் திறப்பு விழா கண்ட முதல் நாளிலேயே களையெழுந்த அவலம். போட்டியை பார்க்க மக்கள் ஆர்வம் காட்டாததால் பார்வையாளர் மாடம் வெறிச்சோடியது. அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் விடியா திமுக அரசால் அமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு மைதானம் முதல் நாளிலேயே அலங்கார நுழைவு வாயில் இடிந்து விழுந்த அவலம்.
விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் கஞ்சா போதையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இடையே மோதல். விடியா திமுக ஆட்சியில் அதிகரித்துள்ள கஞ்சா புழக்கத்தால் சீரழியும் அப்பாவி மாணவர்கள். தருமபுரியிலிருந்து சேலம் நோக்கி சென்ற லாரி 2 லாரி மற்றும் 3 கார்கள் மீது மோதி விபத்து. கோர விபத்தின் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 2 உயிரிழப்பு. 90% தீக்காயத்துடன் 2 விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்ட கழிவறைகளை திறக்காமல் அலட்சியம் காட்டும் விடியா அரசு. கழிவறை இல்லாததால் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் கடும் அவதி. நாகையில் இலை சுருட்டு புழு தாக்குதலால் சுமார் 2000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட நிலக்கடலை பாதிப்பு. விடியா அரசு உடனடியாக ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல்.